Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஜென்ஸோட பேண்ட், ஷர்ட், டிஷர்ட், ட்ராக் ஷூட் இதெல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் சாரீ, சுடிதார் எல்லாமே ஃபோல்டிங் மெத்தட் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க முத்து சுமி அப்படின்ற சிஸ்டர் நம்ம செஞ்ச மேட் வீடியோவை மெயில் ஐடியில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேண்ட் எப்படி மடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேண்ட்டை இந்த மாதிரி விரித்து போட்டுருங்க. இப்போது ஃபுல்லாக விரித்து போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து ஒரு ஆஃப், உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு இதை மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த கால் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக அந்த எண்டு ஆகிற இடத்துல வரைக்கும் மடிச்சுக்கோங்க. இப்போது இதை அப்படியே மடித்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ரெண்டு சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பேண்ட் ஃபோல்டிங் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நார்மல் மெத்தடும் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப உள்ளே ஷர்ட் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட். இப்போ நார்மல் மெத்தடு எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன். நார்மல் மெத்தட் மோஸ்ட்டாக எல்லோரும் மடிக்கிறது தான். பேண்ட் அந்த மாதிரி விரிச்சிட்டு அதை அந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சிருங்க. இப்போ மடித்து முடிச்சுட்டு அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட நார்மல் பேண்ட் மெத்தட். இப்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஷர்ட் எப்படி மடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஷர்ட் மடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஷர்ட்டோட காலர் பட்டனை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டுருங்க. இப்போது போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைரியோ இல்லை புக்கோ இல்லை கதை புக்கு ஏதோ ஒரு புக்கு எடுத்துக்கோங்க. இல்லை அந்த கேக்லலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா கீழே கார்ட்போர்டு அட்டை மாதிரி கொடுப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஷர்ட் மடிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அந்த காலரோட டாப்பில் வச்சுட்டு அந்த டைரி எது வரைக்கும் முடியுதோ அந்த அளவுக்கு ஷர்ட்டை மடக்கிடுங்க. இப்போ அந்த மாதிரி கையையும் மடக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, அதை ஒரு கை அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த டைரியை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷர்ட் ஃபோல்டிங் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த டைரியை நீங்கள் பின்னாடி வைக்காமல் பண்ணிங்க அப்படின்னா கசகசன்னு அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கமாக போகும். ஸோ கண்டிப்பாக அந்த டைரியை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஷர்ட்டை மடிச்சிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே பேண்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேண்ட்டில் இந்த ஷர்ட் இருக்குல்ல மடித்தது, அதை இப்படி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷர்ட் அண்ட் பேண்ட் ரொம்ப மேட்சிங்காக கரெக்டாக வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ ரெண்டு மெத்தட் பேண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ நார்மல் மெத்தட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெத்தட். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ஷர்ட்டு மடித்து காட்டிடுறேன். அதுக்குள்ளே ஹாய் சொல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஹாய் ஜோதிகா, யுவஸ்ரீ, ராசி, சனா ராயித், சூர்யா, ஜாய் ஷைனி, மோனிஷா, மீரா, ஜெயமணி, வர்ஷினி, கௌஷிகா, மாலதி பிரசாத், ஷியான், ஆஷிஃபன், கார்த்திகா, யாமினி, கீர்த்தனா துரை, மாளவிகா, ஹரிணி செல்வா, அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். இப்போது நான் இன்னொரு இது மடித்து வச்சுட்டேன். ஸோ அதையும் இந்த மாதிரி உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பேண்ட்டுக்கு எந்த ஷர்ட் அப்படின்னு தேட தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக மடித்து வச்சிடலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்மளோட ட்ராக் பேண்ட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ட்ராக் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதும் அது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இப்போது ட்ராக் பேண்ட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சிருங்க. இப்போது விரித்து முடித்ததுக்கு அப்புறமா ஹாஃபாக மடிச்சிருங்க. இப்போ மடிச்சுட்டு ஒரே ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி நான் எப்படி காமிச்சிருக்கேனோ அது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது மேலேருந்து ஃபுல்லாக அதை அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க. இப்போது இது மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஷாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஷாக்ஸை அப்படியே உல்ட்டாவாக திருப்பினா எப்படி திருப்பிவீங்களோ அதே மாதிரியே திருப்பிடுங்க. இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு கையை உள்ளே விட்டுட்டு அந்த ஷாக்ஸை எப்படி நம்ம காலில் போடுவோமோ அது மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் மாதிரி நம்மளோட ட்ராக் ஷூட்டை மடித்து வச்சிடலாம். இது இடத்தையும் ரொம்ப கம்மியாக தான் சேவ் பண்ணோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் பீரோ ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் ஓப்பன் ஷெல்ஃப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்கேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் தரேன். அடுத்தது அதே மாதிரியே ட்ராக் பேண்ட்டோட டிஷர்ட்டையும் உள்ளே வச்சு எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நான் எப்படி காமிச்சனோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம டிஷர்ட்டை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விரிச்சிட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க.
இப்போது திருப்பி அதை இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அந்த பேண்ட் மேலே வச்சிடலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவலிங் போகிறப்ப இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஷர்ட் எங்கே, பேண்ட் எங்கே, ட்ராக் எங்கேன்னு தேட தேவையில்ல. அப்படியே ஒரு பண்டில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் போகிறப்ப. இப்போது அதே மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி எப்படி ஷாக்ஸ் மாதிரி எடுத்தோமோ அதே மாதிரியே கையை உள்ளே விட்டு ஷாக்ஸ் மாதிரி எடுத்துடுங்க. இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ராக் பேண்ட் அண்ட் டிஷர்ட் ரெண்டுமே உள்ள ஒரே பண்டிலில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பேக் பண்ணுறப்ப இந்த ஒரு பண்டிலை மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும், எதையும் தேடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம சேனலில் செஞ்ச கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஹோம் பேஜில் அபவுட் செக்ஷனில் மெயில் ஐடி இருக்குது. கண்டிப்பாக அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி தான் போட்டாலும் இது கலையவே கலையாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ டிஷர்ட் எப்படி மடிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு டிஷர்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை பின் பக்கமாக அதாவது பேக் சைடாக அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இதை ஹாஃப் இந்த பக்கமும் அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ஒரு ஹாஃபும் மடிச்சுக்கோங்க. இப்போது மேலேருந்து இதை அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போது ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனை அப்படியே வந்து தலைகீழ அப்படி திருப்பி விட்டுருங்க. இப்போது அப்படி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா பேக்கெட் மாதிரி நம்மளோட டிஷர்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து மடித்து வச்சாச்சு. இதுவும் வந்து ட்ராவல் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் போட்டாலும் இது கலையவே கலையாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து அந்த பேண்ட்டு ப்ளஸ் டிஷர்ட் ரோல் பண்ணியும் டிஷர்ட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.